Hi everyone, this is Ilamadi. Welcome to my channel EK to UK. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொதுவா ஃளைட் டிராவல் பண்றவங்க எல்லாருக்கும் வர கன்ஃபியூஷன் நமக்கு என்ன weight எவ்வளவு weight எடுத்துட்டு போலாம் என்னென்ன ஐட்டம் எடுத்துட்டு போலாம் என்னென்ன ஐட்டம்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம் அப்படின்றதுல நிறைய கன்ஃபியூஷன் வரும். அத பத்தி தான் வந்து ஒரு சின்ன வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே தெரியுற பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்போ லக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான லக்கேஜ் இருக்கு. கேபின் லக்கேஜ் அண்ட் செக்இன் லக்கேஜ். வழக்கமா வந்து செக்இன் லக்கேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்லைன்ஸ் பொறுத்து ஒரு கேஜியும் டிஃபர் ஆகும். ஒரு சில ஏர்லைன்ஸ்ல 30 kg ஸ்டார்ட் பண்ணி 45 kg வரைக்கும் தருவாங்க. இது வெறும் செக்இன் லக்கேஜ் மட்டும். அது இல்லாமல் எல்லா ஏர்லைன்ஸ்லையுமே நீங்கள் கட்டாயமாக வந்து ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம். ஹேண்ட் லக்கேஜ் ஆர் கேபின் லக்கேஜ். அது வந்து கேபின் லக்கேஜ் நீங்கள் எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா கேபின் லக்கேஜ் வந்து நம்ம எந்த விதமான பேக் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் துணியில் செஞ்ச பேகு இல்லைனா வந்து உங்கள் ட்ராலிலே வந்து மினிமம் சைஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பட் வந்து அந்த கேபினோட சைஸை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் போன உடனே உங்களுக்கு கேபின் லக்கேஜுக்கான சைஸ் வந்து அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அந்த டெஸ்ட்டில் வந்து உங்கள் பேக் வந்து பாஸ் ஆனால் தான் உங்களால் வந்து அந்த ஹேண்ட் லக்கேஜை எடுத்துகிட்டு போகணும். இன்கேஸ் வெயிட் கம்மியாக இருந்தாலும் உங்களோட கேபின் லக்கேஜ் சைஸ் வந்து அதை விட வந்து எக்ஸஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆன் ஸ்பாட்டில் வந்து அதை செக்இன் லக்கேஜாக நீங்கள் வந்து அதை நீங்கள் செக் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து கேபின் லக்கேஜ் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். இப்போது நான் என்ன சூஸ் பண்ணுறதை நான் காட்ட போகிறேன். நான் வந்து கேபின் லக்கேஜுக்கு ஒரு பேக் எடுத்தேன். பிகாஸ் நான் வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு போவேன் கூட. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன கேபின் லக்கேஜ். இல்லைனா நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு பெரிய லேப்டாப் பேக். பிகாஸ் வந்து நான் லேப்டாப் கேரி பண்ண போகிறேன். ஸோ வந்து எப்பயுமே கேபின் லக்கேஜ் வந்து லேப்டாப் இன்க்ளூடட் தான் வந்து வெயிட் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து லேப்டாப் பேக் எடுத்துகிட்டு போகிறதே சேஃப். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் லேப்டாப்பும் சேஃபாக வச்சுக்கலாம், உங்கள் டாக்குமெண்ட்ஸும் வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து கேபின் லக்கேஜ் வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்இன் பண்ணுற லக்கேஜ் வந்து உடனேவே வந்து நமக்கு வந்துடும்னு சொல்ல முடியாது. சம் பை சான்சஸ் ஏதாவது நம்ம பேக் மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம கேபின் லக்கேஜ் தான் நம்ம கூட இருக்கும். ஸோ நீங்கள் சேஃபர் சைடுக்கு உங்களோட நைட் வியர்ஸ், ஒன் டே ஒரு ஃபார்மல் ட்ரெஸ், இன்கேஸ் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு நெக்ஸ்ட் டே ரிப்போர்ட் பண்ணணும்னா உங்களுக்கான ஒரு ஷூ, உங்களோட டாய்லெட்ரிஸ், அந்த மாதிரி வெரி பேசிக் ஐட்டம் வந்து நீங்கள் உங்கள் கேபின் லக்கேஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் சேஃபர் சைடு மோஸ்ட்லி 1 or 2 டேஸில் வந்து உங்களோட செக்இன் பேக் மிஸ் ஆனாலும் அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க உங்கள் அட்ரஸ்க்கு. ஸோ அதனால் கேபின் லக்கேஜ் வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணணும்னு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பை லக் எனக்கு வந்து 45 kg என்னோட ஏர்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரே பேக்கில் 40 kg எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இதே இதே வந்து ட்ராலியே வந்து உங்களுக்கு இன்னும் பெரிய சைஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதை 40 kg அது மாதிரி கேரி பண்ணலாம். நான் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறதுனால என்னால் அவ்வளோ பெரிய பேக்கை சிங்கிள் ஹேண்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 2ஆக எடுத்துருக்கேன். இது வந்து 25 kg எடுத்துக்கலாம், இதில் வந்து ஒரு 23 kg எடுத்துக்கலாம். ரெண்டுமே ட்ராலி எடுக்கலாம். ஆனால் வந்து நான் நிறைய பேசிக் ஐட்டம் லைக் குக்கர் அண்ட் மிக்சிலாம் நான் கேரி பண்ணுறேன். ஸோ வந்து நான் ரெண்டுமே ட்ராலி எடுத்தால் எனக்கு வந்து மிக்சி வந்து அந்த அளவுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. அதனால் வந்து நான் கொஞ்சம் வந்து ஃப்ரீ சைஸ் மாதிரி ஒரு பேக் எடுத்துருக்கேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வீல் வந்து ட்ராலி இருக்குது. ஸோ பேக்ஸ் வந்து நீங்கள் ஷாப் போனீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செக்இன் பேக் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராலி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராலியில் வந்து உங்களுக்கு ஈஸியாக மூவ்மெண்ட்லாம் இருக்கும். நீங்கள் வந்து பேக் வந்து செலக்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்னா நமக்கு வந்து 45 kg தான் கொடுக்குறாங்க. 45 kgனா வித் பேக் இன்க்ளூடட். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு வேகத்தில் போய் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்க பேக் வாங்கிடுறீங்க. உங்கள் 45 kgல நீங்கள் 2 பேக்கும் 88 kg எடுத்துட்டீங்கன்னா 16 kg அதிலே போயிடும். அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ ரெஸ்ட் ஆஃப் த கேஜ் தான் நீங்கள் வந்து உங்களோட திங்ஸ் கேரி பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 5 to 6 ட்ரெஸ் எடுத்தாலே உங்களுக்கு அதுவே 10 kg வந்துடும். ஸோ அப்புறம் மீதிலாம் வந்து எப்படி பேசிக் ஐட்டம் நீங்கள் கேரி பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் கிராசரி ஐட்டம் கொஞ்சம் கேரி பண்ணணும்னு நினைக்கும் போது அப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற வெயிட் இல்லாமல் எக்ஸஸாக பே பண்ணி உங்கள் வெயிட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பேக் வந்து எப்பயுமே வெயிட்லெஸ்ஸாக வாங்கணும். இந்த பேக்கில் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, அதனால தான் தூக்க முடியல. பட் இந்த பேக் வந்து நான் வெயிட் போடும்போது இது வந்து லெஸ் தென் 2 kg தான் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 விதமான ஐட்டம் இருக்குது. துணியில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது. பிளாஸ்டிக் வந்து
நீங்கள் நல்ல பிராண்டட் வாங்குறீங்க, வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னா இட்ஸ் யுவர் சாய்ஸ். நீங்கள் வந்து வெறும் வந்து ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் போட போகிறேன், நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எடுக்க போகிறேன்னா நீங்கள் வந்து விலை கம்மியானவங்க வாங்கிக்கோங்க. ஆனால் நீங்கள் வாங்கும்போது என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, எல்லா பேக்லேயுமே வந்து இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூனிவர்சல் லாக் இருக்கும். இந்த யூனிவர்சல் லாக் இருக்கிற பேக் தான் நீங்கள் வாங்கணும். இப்போ வந்து நம்ம வந்து வெயிட்லெஸ்ஸாக வந்து நிறையா பேக் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அந்த பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூனிவர்சல் டிஎஸ்ஏ லாக் இருக்கான்னு பார்க்கணும். இந்த டிஎஸ்ஏ லாக் இருக்குன்னா நீங்கள் இதை லாக் பண்ணி நீங்கள் செக்இன் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேக்கில் வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து அவங்களுக்கு கஸ்டமர்ஸை செக் பண்ணணுன்னு வந்ததுன்னா, இந்த டிஎஸ்ஏ லாக் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட இந்த யூனிவர்சல் கீபேட் இருக்கும். அதை வச்சு அவங்க இதை அன்லாக் பண்ணி உங்கள் பேக்கை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள் பேக்கை லாக் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஎஸ்ஏ லாக் இல்லைன்னா உங்கள் பேக்கை ஜிப்பை வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லை வெரி வெரி ரேர் கேஸஸ் இதை கட் பண்ணி எடுக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக் வந்து நான் லாக்கே இல்லாத ஐட்டம் தான் எடுத்தேன். இப்போ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு லாக்கே கிடையாது. இது நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ட்ராவல் பேக். இந்த பேக் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஸோ நிறைய ஐட்டம்னால டம்ப் பண்ண முடியும். ஆனால் இந்த பேக்லேயும் சேஃப்டி வேணும் இல்லையா? நம்ம வந்து ஒரு செக்இன் லேக்கேஜை வந்து எப்படி நம்ம லாக் இல்லாமல் நம்ம வந்து கொடுக்குறது. அதனால் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டில் டிஎஸ்ஏ லாக் விற்குது. இது பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து அதே உங்களுக்கு பின் இருக்கும். ஸோ இந்த பின்னை வச்சு கஸ்டமரில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அப்பப்போ உங்கள் பேக்கை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி லாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த சேஃப்டி மெஷர்ஸ்க்காக இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ட்ராலியே வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி ட்ராவல் பேக் தான் பெருசாக வேணும்னா இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஆனால் வந்து இந்த பேக்லையுமே வந்து நிறைய வெரைட்டி வருது, நிறைய வெயிட்டாக வருது. ஸோ வந்து நீங்கள் எடுக்கும்பொழுது எந்த கடைக்கு போனீங்களோ அந்த கடையிலே வந்து வெயிட் போட்டு பார்க்க முடியுதா பாருங்கள். லெஸ் தென் 2 kg, அதை விட கம்மியாக வந்ததுன்னா அது எந்த அளவுக்கு வந்து டியூரபிலிட்டி இருக்குன்னு தெரியாது. எப்படி வந்து ஏர்போர்ட் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட ஹார்ஷ் ஹேண்டிலிங்க்கு வந்து நம்ம பேக் வந்து கொஞ்சம் விஸ்டாண்ட் ஆகும், அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஹெவியாகவும் இல்லாமல் மீடியமாக இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட்டு கேரி பண்ணிட்டு நம்ம ரூமுக்கோ ஹோட்டலுக்கோ இல்லை வந்து நம்ம வீட்டுக்கோ போகிற வரைக்கும் தான். அங்கே போயிட்டால் இதெல்லாம் வந்து மறுபடியும் மேலே தான் தூங்க போகுது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க.